வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபிஷ் ரோல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். பிள்ளைங்க மீன் சாப்பிட்லான்னு இந்த மாதிரி ஃபிஷ் ரோல் பண்ணி கெச்சப்போடையோ மயோனீஸோடையோ வச்சு நம்ம கொடுக்கலாம். இது ஒரு ஸ்டார்டராக நம்ம பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இதை பார்ட்டி அந்த மாதிரி ஸ்டார்டராக கூட இது மாதிரி பண்ணித்தரலாம். இது வந்து முள் இல்லாத ஒரு ஃபிஷ்ஷில் தான் பண்ண முடியும். அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து நம்ம அதை பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து எனக்கு இங்கே ஒரு மீன் கிடைக்கும், அந்த மீன் இதுலேருந்து நான் பண்ணியிருக்கேன். நம்ம சைடு தமிழ்நாடு பக்கம் அந்த சைடுனா வஞ்சிர மீன், அந்த மாதிரி கட்லா மீன், அந்த மாதிரி அதோடைய ஃப்ளஷ்லேருந்து எடுத்து நம்ம பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்ய தேவையான பொருட்கள்: நான் ஒரு 200 கிராம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு, கார்ன்ஃப்ளோர், உப்பு, மைதா மாவு, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். இது வந்து நம்ம இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து இந்த மீனை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிடலாம். நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஜாரில் அந்த மீனை போட்டுக்கிறேன். அதோட ஃப்ளஷை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர் போட்டிருக்கேன். இதுதான் காரம். காரத்துக்கு நான் வேறு எதுவும் சேர்க்கலை. ஒரு 6 பூண்டு பல் எடுத்துருக்கேன். பூண்டு எடுத்து நல்லா விரித்து அந்த பல் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்து போட்டிருக்கேன். அது பைண்டிங்க்கு நம்மளுக்கு கார்ன்ஃப்ளோரும் மைதாவும் தான். நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டில் போட்டுக்கோ. தேவைன்னா திருப்பி நம்ம போட்டுக்கலாம். 1 முட்டை எடுத்துருக்கேன். அந்த முட்டையும் உள்ளே அடித்து ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மிக்சியில் அது வந்து லைட்டாக ஒரு சுற்றி அரைச்சிட்டு வர்றேன். இப்போது நான் அதை அரைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கோம். அரைக்கும் போது கொஞ்சம் அப்படி சிக்கின மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அரைச்சா அது கரெக்டாக ஆயிரும். நம்ம அந்த கார்ன்ஃப்ளோர் அந்த மைதா போட்டுக்கிறதுனால நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ நான் அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் அந்த பவுலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம அதை ஆன் பண்ணிவிடுவோம். அதுக்கடையில் நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுப்போம். லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க கையில். இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இல்லைன்னா ஃபாயில் கவர் இல்லைனா வாழை இலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன கோல் எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டை அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை அளவு எடுத்துட்டு இப்படி தட்டிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபோல்டு பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. இப்படி நான் எல்லாத்தையும் பண்ணி ரோல் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டில் ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் நல்லா புரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இந்த ஃபிஷ்ஷு உங்களுக்கு எறா கிடச்சா கூட, அந்த ப்ரான்ஸ் கிடச்சா கூட
அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ளஷோட கொஞ்சம் நம்ம இறா இருந்தால் இறா கூட உள்ளே போட்டு இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி நம்ம பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது பண்ணி முடிச்சோடனே இது வந்து இப்படி லைட் வெயிட்டாக தெரியும், திக்காக தெரியாது. நம்ம அரைக்கும் போது அது திக்காக தெரியும். நம்ம இது பொரித்து எடுத்தப்போ அந்த ரோல் வந்து நல்ல லைட் வெயிட்டாக தெரியுது. இது ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது, சின்ன பசங்க எல்லாம் விரும்பி நல்லா சாப்பிட்லாம். சில்லி எதுவும் வாயில் கடிபடுங்கிறதுலாம் இல்லை. இப்போ பாருங்கள், சுவையான ஃபிஷ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மயோனீஸ் அதோடு வச்சு சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வீட்டிலே நம்ம மயோனீஸ் எப்படி மேக் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதோடு இதை நம்ம வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.